இந்த வீடியோவில் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்துட்டு பேஸ் வேல்யூ 16, அதோடைய ரேஞ்சு 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸு, 10லேருந்து 15 வரைக்கும். ஆக்சுவலி இதோடைய ரேஞ்சு 0லேருந்து 15. ஆனால் ஹெக்ஸாடெசிமலுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸு, 10லேருந்து 15 வரைக்கும் A to F. அவ்வளோதான். இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எந்த சம்னாலும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது 255க்கு பார்க்கலாம். 255 இது ஒரு டெசிமல் நம்பர். இதை எக்ஸாவாக கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸாவோடைய எதாக கன்வெர்ட் பண்ணணுமோ அதால் டிவைட் பண்ணணும். ஸோ 16ஆல் பண்ணோம்னா ஒரு 16 16 16 ரெண்டாக போட்டால் 32, 25 விட அதிகமாக போயிடுது. ஸோ ஒரு 16 16 மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 இருக்கும், 95. 16 5 80. 16 6 போட்டிங்கன்னா 96 ஆகிடும். நமக்கு தேவை 95 தான். ஸோ 16 5 80, மீதி எவ்வளோ? 95ல் 80 போக 15. அதுக்கு மீறி நம்மளால் 16ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் எழுத வேண்டியது. இதுவும் கீழேருந்து மேலே தான் எழுதணும். ஆன்சர் 15 கூடிய வேல்யூ என்னது? எஃப். அவ்வளோதான். எப்படி எழுதணும்னா 10, 11, 12, 13, 14, 15. இதுக்கு ஏபிசிடி போட்டே வாங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். வரக்கூடிய ஆன்சர் 15க்குள்ளே தான் வரணும். 15க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம பண்ணுறது தப்புன்னு அர்த்தம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எப்பயுமே எந்த கன்வர்ஷன் பண்ணாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆன்சர் வரும். ஸோ 15ஓடைய வேல்யூ என்னது? எஃப். ஸோ 2 15க்கு எஃப்னு போட்டிருக்கோம். இதுதான் கொடுத்த 255ஓடைய ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். தேங்க்யூ.